ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான மீன ராசிக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாவே விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னங்க சிறப்பான மாசம்னு சொல்லிட்டீங்க? 7.5 சனி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அர்த்தாஷ்டம குரு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 7ல வேற செவ்வாய் இருக்கு. எப்படி இது சிறப்பா இருக்கும் அப்படின்னு பதைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் சனி வக்கரம் பெற்றிருக்காரு. ஸோ 7.5ல இருந்து தற்காலிக ஒரு விடுதலை உங்களுக்கு டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கு. ஸோ விரய சனி வக்கரம் பெறுறது சிறப்பு. குருவோட பார்வையில அது இருக்கும் கூட. அதே சமயம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி 6ஆம் இடத்துல புதன் மறைகிறதுனால உங்களுக்கு ஆதாயமான போக்கு தெரியும். குறிப்பா வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல ஈடுபடக்கூடியவங்க இந்த மாதம் ரொம்ப யோகமானதா விளங்கும். கமிஷன் தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க, விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க, அரசாங்கம் சார்ந்த துறைகள்ல கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். அதனால சொந்த தொழில் பண்றவங்களுக்கும் இது ஆதாயமான ஒரு மாதமா இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். ஆகஸ்ட் 25லிருந்து பணப்புழக்கம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு. பினான்ஸ் தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க கூட இந்த மாதம் மிக சிறப்பான நிலையை எட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு பணிபுரிகிற இடத்துல ஊதிய உயர்வு ஏற்படலாம். அதற்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சந்தோஷமான மனநிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. வாழ்க்கை துணையோட போராட்டங்கள் கூடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஆனா குழந்தைங்களுடைய போக்கு உங்களுக்கு ஒரு மருந்தாவே செயல்படும் சொல்லலாம். அவங்க உங்களுக்கு மன நிம்மதியை அளிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். இந்த மாதம் தேக ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ரத்த அழுத்தம் உள்ளவங்க, சக்கர வியாதி உள்ளவங்க, முதுகு வலி உள்ளவங்க, வாயு தொல்லை உள்ளவங்க, இவங்கெல்லாம் இந்த கவனத்தை அதிகமா எடுத்துக்கணும். வாழ்க்கை துணைக்கும் இது பொருந்தும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு. அது லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்களாகவும் அமையலாம். குழந்தைகளுடைய தேக ஆரோக்கியமும் படிப்பும் சிறப்பாகவே இருக்கும். திருமணமாகாத மீனராசிக்காரங்களுக்கு இது திருமணம் அமையக்கூடிய நேரம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ வரன்கள் கிடைக்கிறது கொஞ்சம் அரிதாக தான் இருக்கும். இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு வெளிநாடு வாழ் சகோதர சகோதரிகளால ஆதாயங்கள் அனுகூலங்கள் அதிகமாகும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் பிரத்யங்கரா தேவி, திருவக்கரை, வக்கரகாளியம்மன், மயிலம், முருகன்